குழாய்களில் உள்ள நீர்க்கரைகளை நீக்க முடியவில்லையா? அலுமினிய பாயில் போதும். வாங்க இதனை பற்றி இந்த பதிவுல விரிவாக பார்க்கலாம். சமையலறையில் உணவுப் பொருட்களை மடிக்கவும், சுட்ட உணவுகளை பாதுகாக்கவும் பயன்படுத்தப்படும் அலுமினிய ஃபாயிலை வேலை முடிந்ததும் பெரும்பாலானோர் குப்பையில் வீசிவிடுகிறார்கள். ஆனால், அதே ஃபாயில் வீட்டின் குளியலறை மற்றும் சமையலறை குழாய்களில் படியும் வெண்மையான நீர் கறைகளை அகற்றி, மீண்டும் பளபளப்பை திரும்பப் பெறச் செய்யும் ஒரு சிறந்த உதவியாளராகவும் பயன்படுகிறது என்பது பலருக்கும் தெரியாத தகவல். ஏன் இந்த வெண்மையான கறைகள் உருவாகின்றன? கடின நீர், ஹார்ட் வாட்டர் என்பது கால்சியம், மக்னீசியம் போன்ற தாதுக்கள் அதிகம் கலந்த நீராகும். இந்த நீர் குழாய்களின் மேல் படிந்து உலரும்போது வெண்மையான சுண்ணாம்பு போன்ற படலம் உருவாகிறது. இதையே லைம்ஸ்கேல் என்று அழைக்கின்றனர். இது உடல் நலத்திற்கு ஆபத்தானதல்ல, ஆனால் புதிய குழாய் கூட பழையதாக தோன்றும் அளவுக்கு அதன் அழகை கெடுத்துவிடும். அலுமினிய ஃபாயில் எப்படி உதவுகிறது? பயன்படுத்திய அலுமினிய ஃபாயிலை சிறிய உருண்டையாக சுருட்டிக் கொள்ள வேண்டும். அதன் சுருக்கமான மேற்பரப்பு கடினமாக ஒட்டியுள்ள தாது படலங்களை மெதுவாக உரசி அகற்றும். அலுமினியம் மிகவும் மென்மையான உலோகம் என்பதால் எஃகு கம்பி, ஸ்டீல் உல் போல குழாயின் மேற்பரப்பில் கீறல் ஏற்படுத்தாமல் சுத்தம் செய்ய உதவுகிறது. குறிப்பாக குரோம் மற்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குழாய்களுக்கு இந்த முறை மிகவும் ஏற்றது. பயன்படுத்தும் முறை: ஒரு சிறிய துண்டு அலுமினிய ஃபாயிலை உருண்டையாகச் சுருட்டுங்கள். அதை சிறிது தண்ணீர் அல்லது வெள்ளை வினிகரில் நனைத்து, கரைபடிந்த பகுதியில் வட்ட வடிவில் மெதுவாக தேய்க்க வேண்டும். சில நிமிடங்களில் வெண்மையான கரைகள் மறைந்து, குழாய் மீண்டும் பளபளப்பாக மாறும். அதன் பிறகு சுத்தமான தண்ணீரால் கழுவி, மென்மையான துணியால் துடைத்தால் புதிய கரைகள் உருவாகும் வாய்ப்பும் குறையும். கவனிக்க வேண்டியவை: இந்த முறை லேசான மற்றும் நடுத்தர அளவிலான நீர் கரைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பல ஆண்டுகளாக படிந்திருக்கும் கடினமான கரைகளுக்கு முதலில் வினிகரை சில நேரம் ஊறவைத்து, பின்னர் ஃபாயிலை பயன்படுத்துவது நல்லது. மேட் ஃபினிஷ், கோல்டன் கோட்டிங் அல்லது சிறப்பு பூச்சு கொண்ட குழாய்களில் முதலில் தெரியாத ஓர் இடத்தில் சோதனை செய்து பயன்படுத்துவது பாதுகாப்பானது. குழாய்களுக்கு மட்டுமல்ல. இந்த எளிய யுக்தியை ஷவர், வடிகால் மூடி, குளியலறை உலோகப் பொருட்கள், மிதிவண்டியின் குரோம் பாகங்கள் மற்றும் பழைய ஸ்டீல் பாத்திரங்களிலும் பயன்படுத்தலாம். சுத்தம் செய்த பிறகு தண்ணீரால் கழுவி நன்றாக துடைப்பது அவசியம். இல்லையெனில் மீண்டும் தாது படலம் உருவாக வாய்ப்புள்ளது. சுற்றுச்சூழலுக்கும் நன்மை: இன்றைய காலத்தில் குறைந்த செலவில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டு பராமரிப்பு முறைகளுக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றனர். பயன்படுத்தி முடித்த அலுமினிய ஃபாயிலை மீண்டும் பயன்படுத்துவதன் மூலம் தேவையற்ற ரசாயன சுத்திகரிப்பு திரவங்களின் பயன்பாடு குறைகிறது. செலவும் மிச்சமாகிறது, சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுகிறது. சிறிய யோசனைகள் கூட வீட்டை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருக்க உதவும் என்பதற்கு இந்த அலுமினிய ஃபாயில் யுக்தி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அறிவியலும் அன்றாட வாழ்க்கையும் இணையும் இடம். வீட்டு பராமரிப்பில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் பல்வேறு பயன்பாடுகள் இருக்கின்றன என்பதை இந்த அலுமினிய ஃபாயில் யுக்தி நினைவூட்டுகிறது. விலை உயர்ந்த ரசாயன சுத்திகரிப்பு பொருட்களை வாங்காமல், வீட்டில் ஏற்கனவே உள்ள பொருட்களைக் கொண்டு எளிதாக சுத்தம் செய்ய முடியும் என்பது இதன் சிறப்பாகும். அதே நேரத்தில், எந்தவொரு வீட்டுக் குறிப்பையும் கண்மூடித்தனமாக பயன்படுத்தாமல், எந்த இடத்தில் உபயோகிக்கலாம் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக விலை உயர்ந்த பூச்சு செய்யப்பட்ட குழாய்கள் அல்லது அலங்கார உலோகப் பொருட்களில் முதலில் சிறிய பகுதியில் சோதனை செய்து பார்ப்பது நல்லது. இத்தகைய சிறிய முன்னெச்சரிக்கைகள் பொருட்களின் ஆயுளை நீட்டிப்பதோடு தேவையற்ற செலவையும் தவிர்க்க உதவும். அறிவியல் அடிப்படையிலான எளிய வீட்டுக் குறிப்புகள் சிக்கனமான வாழ்க்கை முறையையும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பழக்கத்தையும் ஒருசேர வளர்க்கின்றன. அன்றாட வாழ்வில் இதுபோன்ற பயனுள்ள யுக்திகளை பின்பற்றுவதன் மூலம் நம் வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் அழகாகவும் பராமரிக்க முடியும். உங்கள் குழாய்களை பழைய நிலைக்கு திரும்பப் பெறுவது மட்டுமல்லாமல், சமையலறை மற்றும் குளியலறையின் ஒட்டுமொத்த தோற்றத்தையும் நொடிப்பொழுதில் மாற்றி, உங்கள் வீட்டின் அழகை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.